கல்யாண பத்திரிக்கையில உன் போட்டோ போடணும். உன்கிட்ட போட்டோ இருக்கா இல்ல போட்டோ எடுக்கணுமா? போட்டோ இருக்குங்கம்மா. சரி, நீ போய் போட்டோ எடுத்துட்டு வரியா? ம், சரிங்கம்மா. என்னது இது? பெரிய போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? அக்கா தான் பெரிய போட்டோ வச்சு பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஏதோ அவசரத்துல இங்கே வச்சுட்டு போயிருக்கு போல இருக்கு. நல்ல வேலை போட்டோ என் கையில கிடைச்சது. அப்பா கையில மட்டும் கிடைச்சிருந்தது அவ்வளவுதான். என்னடா கணேசா, இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்தியா? ஆமாப்பா, இப்பதான் வந்து பேக வச்சேன். நீங்க என் பின்னாடியே வந்துட்டீங்க. என்னடாச்சு? ஏன் ஒரு மாதிரி நெளியுற? அது ஒண்ணும் இல்லப்பா, வயிறு சரியில்லை. சரியில்லைன்னா பாத்ரூம் போக வேண்டியதானடா, போ. சரிப்பா, நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். பெரிய போட்டோ எங்க வைக்கிறது? பேக்ல காணோம். இந்த கவர்ல வச்சு டிரால வச்சிருவோம். அப்பாடா, அப்பா கண்ணுல படாம மறைச்சு வச்சிட்டோம். பாத்ரூம் போகாம என்னடா பண்ணிட்டு இருக்க? போறப்பா. என்னம்மா பார்வதி? கல்யாண பத்திரிக்கையில என் போட்டோ போடுறதுக்கு அம்மா என் போட்டோவை எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கப்பா. உன் கல்யாண வேலையை என்ன விட அம்மா தான் பொறுப்பா கவனிச்சு செய்யறாங்க. இதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பார்வதி. போட்டோ இருக்கா? ம், இருக்குப்பா. நான் எடுத்து கொண்டு போய் கொடுத்துறேன். சரிம்மா, நீ சீக்கிரமா கொண்டு போய் கொடு. ம். போட்டோ எடுத்துட்டு வந்துட்டியா பார்வதி? ஆமாம்மா. கொடு பாப்போம். மேடம், ஹலோ. ஆமாமா. நான் ஆடிட்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. ஹீல் டூ த நீட்ஃபுல் ஃபார் யூ. யா, 100%. ஓகே, தேங்க்யூ.
பட்டு புடவையில எடுத்த போட்டோ எதுவுமே இல்லையா உன்கிட்ட? இல்லம்மா, தாவணி போட்டது புடவை கட்டினது தான் இருக்கு. சரி பரவாயில்ல, முகம் மட்டும் தானே வரப்போகுது. இது ஓகே. ஆண்டி போட்டோ கேட்டிங்களே, இந்த போட்டோ ஓகேவா பாருங்க. போட்டோ ஓகே. உடனே பிரஸ்ல கொண்டு போய் கொடுக்கணும். அப்பதான் பத்திரிக்கை ரெடி ஆகும். நோ ப்ராப்ளம் ஆண்டி, போட்டோவை நானே கொண்டு போய் பிரஸ்ல கொடுத்துட்டு வரேன். பரவாயில்ல குரு, வேற யாரையாவது அனுப்பலாம். இருக்கட்டும் ஆண்டி, என் கல்யாண வேலையை நானே ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும்ல. நானும் வெளியே அப்படியே ரிலாக்ஸா போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஓகே விஜயா மேடம். இந்த போட்டோஸை கவர்க்குள்ள போட்டுட்டு பிரஸ் அட்ரஸ குரு கிட்ட கொடுத்து அனுப்பு. ஓகே மேடம். விசிட்டிங் கார்டுல பிரஸ் அட்ரஸ் இருக்கு. ஓகே ஓகே ஆண்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா குரு. நீ போய் வேலையை பாரு பார்வதி. ம், சரிங்கம்மா. ஹலோ, ஹாய். நான் இங்க சென்னையில தான் இருக்கேன். எப்படி இருக்கேன்? ஓகே ஓகே ஓகே. நான் பாம்பே வரதுக்கு யோ, என்னையா வண்டி ஓட்டுற? பார்த்து வர மாட்டியா? யோ, நான் பார்த்தா வந்தேன். நீ தான் போன் பேசிட்டு வந்த. யோ, நான் நேரா தானே வந்தேன். குறுக்கால வந்து இடிச்சிட்டு என்கிட்ட பேசுற? அறிவில்ல? அறிவில்லாம் சொல்லுங்க. நீ தான் கவனம் இல்லாம வந்த. கீழே புடங்கிட்டு ஆள பாரு. போன் பேசுறதே தப்பு, ஏன் மேல குறை சொல்ற? யோ, நான் நல்ல விஷயத்துக்காக போயிட்டு இருக்கேன். வந்து இடிச்சிட்டு அபசோகன மாதிரி இது பண்ணிட்டு எம்எல்ஏ கூட சொல்றியா? யோ, நீ எங்க வேணா போயா, பார்த்து போயா. நான் முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டு இருக்கேன். இல்ல தொலைச்சிடுவேன். போயா. போயா. போ. வந்துட்டானுங்க. ஆலயம் டென்ஷன் படுத்துறதுக்குனே வரானு. ஆளப்பாரு, நல்ல விஷயத்துக்கு போக்குள்ள இந்த மாதிரி. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க சார், இன்விடேஷனா போஸ்டரா? என்ன பிரிண்ட் பண்ணணும், எப்ப வேணும்? இன்விடேஷன் தான், மேரேஜ் இன்விடேஷன். மாடல் டிசைன் ஏதாவது பாக்குறீங்களா? காட்டட்டுமா?
அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எங்க அத்தை ஏற்கனவே பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டாங்க. உங்க அத்தையா? என்ன சார் சொல்றீங்க? ஆதிக்கடை ஒரு அகிலாண்டீஸ்வரி தான் எங்க அத்தை. அகிலாண்டீஸ்வரி மேடம் வீட்டுல இருந்தா வரீங்க? என்ன சார் இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? நோ நோ தேங்க்ஸ், ப்ளீஸ் உட்காருங்க. மேடம் பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. கொடுத்து அனுப்பியிருக்காங்களா? கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? போட்டோ ஓகே தானே? இல்லனா வேற போட்டோ எடுத்துட்டு வரேன். போட்டோ ஓகே தான். அப்புறம் என்ன, பக்கத்திலேயே பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ சும்மா ஜம்முன்னு இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுங்க. போட்டுடலாம் சார், போட்டுடலாம். உடனே பிரிண்ட் போட்டுருங்க, லேட் பண்ணிடாதீங்க. சரிங்க, போட்டோக்காக தான் வெயிட்டிங்க. போட்டோ வந்துருச்சுல்ல, உடனே வேலைய ஆரம்பிச்சிடுறேன். ஓகேங்க, வரட்டுங்களா? வாங்க சார். சும்மா இருந்தா ஏதாவது சந்தேகம் வரும், அதனால வேலை செய்யலாம். சின்னையாவும் ஷாம் சாரும் இந்த நேரத்துல பெரியய்யா ரூம்ல இருக்க மாட்டாங்க. இப்போ ரூமுக்கு போனா பெரியய்யாவை பாத்துடலாம். வனஜா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அவங்க பார்த்துட்டா வம்பாயிடும். என்ன பண்றது? எப்படியாவது பெரியய்யாவை பார்க்கணுமே. எல்லாரும் வேலை முடிஞ்சு கிளம்பி போயிட்டாங்க. அண்ணி மட்டும் ஏன் இன்னும் கிளம்பல? ஒருவேளை ப்ரோவை எப்படி பார்க்கலாம், அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களோ? அண்ணி இத வர. ஏன் அண்ணி, நானே ஒரு ஜித்தன், எங்கிட்டயே சீனா பாத்தரலாம். என்ன நீ, எல்லாரும் வேலை முடிச்சு கிளம்பி போயிட்டாங்க, நீங்க என்ன கிளம்பி போகலையா? அது வந்து எனக்கு இன்னும் வேலை முடியல சின்னையா. இதையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் போகணும். நீங்க எதை கரெக்ட் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும் அண்ணி. அண்ணி, இதெல்லாம் நாளை காலையில வந்து பாத்துக்கோங்க. டைம் ஆயிடுச்சுல, இப்ப கிளம்புங்க. பரவாயில்ல சின்னையா, நான் வேலையை முடிச்சிட்டே போறேன். ஓ, வரேன். எனக்கு புரியுது அண்ணி. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கூட இங்க நின்னு தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா என்ன சொல்றீங்க சின்னையா? உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அண்ணி. உங்க மனசுக்குள்ள இருக்கிற, உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆளுக்காக தானே நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சின்னையா. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. அண்ணி, சும்மா சமாளிக்காதீங்க. நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இருங்க, சம்பந்தப்பட்ட ஆளையே நான் கூப்பிடுறேன். ஆசை தீர பாத்துக்கோங்க, மனசு விட்டு பேசிக்கோங்க. சரியா? இருங்க.
குரு குரு ஐயோ ஏன் குருவை கூப்பிடுறாரு? மாட்டினீங்களா? குரு குரு என்ன சின்ன மாப்பிள ஆ கூப்பிட்டீங்களா? ஆமா மாப்பிள வாங்க. கம் கியர். இதோ வரேன். பார்வதி 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 எங்க போற? வீட்டுக்கு போகணும். குருவை பார்க்கணும், குரு கிட்ட பேசணும் தானே இவ்வளவு நேரம் தனியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த. திடீர்னு குருவை கூப்பிட்டது இப்படி வெக்கப்பட்டு போனா எப்படி? என்ன பார்வதி? சின்ன மாப்பிள மாப்பிள என்ன சொல்றீங்க? ஆமா மாப்பிள. நானும் மும்பைல இருந்து வந்ததுல இருந்து பார்வதி கிட்ட தனியா பேசணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கேன். எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. ஆனா பார்வதியே என்கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கான்னு நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள. இந்த சந்தோஷத்தோடயே பேசிக்கிட்டு இருங்க. நான் எதுக்கு இடையில நந்தி மாதிரி? நான் வரேன். சரி, கல்யாணம் பண்ணிக்க போறவரு வெக்கப்படாம பேசு பார்வதி. நான் வரேன். மாப்பிள என்னமோ தெரியல, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. So sweet. நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள. என்ன பார்வதி, முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிட்ட? என்ன வெக்கமா? வீட்ல அப்பா காத்துட்டு இருப்பாரு, நான் போகணும். எஸ். பார்வதி வெக்கப்பட்டு போறாளா இல்ல வெறுப்புல போறாளா? எப்படி போனா நமக்கு என்ன? அவளை கல்யாணம் முடிச்சு மும்பை கூட்டு போற வரைக்கும் நம்ம ரகசியம் வெளியே கசியாம பாத்துக்கணும். அது வரைக்கும் இப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான். அவசரப்படுறிய ப்ரோ, கொஞ்சம் பொறுமையா இரு. டேய் பாவண்டா பார்வதி, போன்ல 2 வார்த்தை பேசிடுறேன், அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. 2 வார்த்தை தானே, இரு நானே பேசுறேன். ஹலோ பெரியா? ப்ரோ இல்லைங்க அண்ணி, நான் அருண் பேசுறேன். என்ன நீ சைலண்டா இருக்கீங்க? சின்னையா, நான் பெரியா கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க போன் அவர்கிட்ட கொஞ்சம் கொடுங்களேன். கண்டிப்பா குடுக்கறேன் நீ. நீங்க சொல்லி கொடுக்காம இருப்பனா? ஆமா, ப்ரோ கிட்ட என்ன பேசணும்? உங்க மனசுல இருக்கிற லவ்வ சொல்ல போறீங்களா? அண்ணி, ப்ரோ கிட்ட உங்க லவ்வ சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இப்பவே நான் போனை குடுக்கறேன். போன் கட் ஆயிடுச்சு.
அது லவ்வ சொல்ல சொன்னதுனால பார்வதி போனை கட் பண்ணிருக்கோம். ஆமா ஷாம், ஆமா. டேய் போனை கொடு, நான் பார்வதி கால் பண்ணி பேசுறேன். வேண்டாம் ப்ரோ, நாங்க சொல்றது கொஞ்சம் கேளு. நீ அன்னிக்கிட்ட பேசுறது முக்கியம் இல்ல, அவங்க மனச பேச வைக்கணும். அதுக்காக தான் நாங்க இப்படி எல்லாம் பண்றோம். உன்னை பார்க்க விடாம உன்கிட்ட பேச விடாம பார்வதியை தடுக்கிறதால பார்வதியோட மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும்னு எங்களுக்கும் நல்லா தெரியும் அது. ஆனா இதெல்லாம் எதுக்காக பண்றோம்? பார்வதியும் உன்னையும் சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான். பார்வதியோட மன உறுதிய சத்தியபிரமான தவத்திலேயே பார்த்துட்டோம். அந்த உறுதியான மனசுக்குள்ள இருக்கிற காதலை வெளிக்கொண்டு வர்றதுக்கு எங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்றோம் ப்ரோ. கொஞ்சம் பொறுமையா இரு ப்ரோ. பார்வதிக்கு ஃபோன் பண்ணாதா ஆதி? உன்னை நம்பித்தான் நாங்க போறோம். வா அருண்.